வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த 2025 வரக்கூடிய மே மாதத்தில் 11ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இவ்வளவு நாள் குரு பெயர்ச்சி இருந்துச்சு. குரு பகவான் இருந்தார். இப்போ 12வது ராசியான ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போக போகிறார். அப்போ 12வது ராசியில் இருக்கிற போது அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தார், அடுத்து உங்களுடைய ராசிக்கு வர்ற போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே மிதுன ராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம், அதாவது வேலைக்குடைய கிரகம். அப்போ தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம் எப்பயுமே 12வது ராசியில் இருக்கக்கூடாது. ஆனால் கடந்த ஒரு வருஷமாக 12வது ராசியில் தான் இருக்கார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி 12ல் இருக்கிற போது நம்மளால் தொழிலே பண்ண முடியாது. தொழில் விரயம்னு அர்த்தம். தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாயிரும். வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த தொழில் அதனுடைய வேகம் ரொம்ப குறைஞ்சிரும். அதிகமாக வாடிக்கையாளர் வந்துக்கிட்டு இருந்தால் அந்த வாடிக்கையாளர்களுடைய வரவெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ தொழில் குறையிற போது நமக்கு வருமானமும் குறையும்ல, கண்டிப்பாக குறையும். அப்போ வருமானமும் குறையிற போது வாழ்க்கையில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் வருமானா ஒரு சிக்கலாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சிக்கல் வரும், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சிக்கல் வரும், நாளை மறுநாள் ஒரு சிக்கல் வரும். இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ வரைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான். எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கும். சிலருக்கெல்லாம் வேலை போயிருந்திருக்கும். வேலை போய் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிலருக்கு கிடச்சிருந்திருக்கும், ஒரு சிலருக்கு வேலை கிடச்சிருந்திருக்காது மறுபடியும். அதனாலேயே நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ வேலைன்னாலும் சரி, தொழிலுன்னாலும் சரி, அது கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை தான் இவ்வளவு நாள் கொடுத்துச்சு. அதே போல் குரு பகவான் 12வது ராசியில் இருக்கிற போது நிறைய பண விரயங்கள் ஏற்பட்டுரும். அதாவது பணமுமே வராது, அதாவது வருமானமே இருக்காது. சிலருக்கு வருமானமெல்லாம் இருக்கும், ஆனால் வருமானம் இருந்தாலும் அந்த காசு எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. ஸோ நம்மளால் காசை மிச்சம் பண்ண முடியாது. பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, பேங்க் பேலன்ஸ் கூட குறைஞ்சிரும். அப்படிதான் அந்த குரு பெயர்ச்சி ஏற்கனவே இருந்தது செஞ்சுருந்துருக்கும். எந்த வழியிலெல்லாம் நிறைய செலவுகளை கொடுத்துருக்கும்னா, குழந்தைனால விரயம் அப்படிங்கிறதுல நிறைய செலவுகளை கொடுத்துருந்துருக்கும். குழந்தைனால விரயம்னா ஒரு சிலருக்கு சரியாக குழந்தை பிறக்காது. ஏதோ ஒரு வகையில் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அல்லது ஏற்கனவே குழந்தைகள் பிறந்திருக்கும், அதுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும், அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு குழந்தைகளே விரயமாயிருக்கும். அது என்ன குழந்தைகளே விரயமாயிருக்கும்னா, இப்போ நம்ம பெற்ற பிள்ளைகள் ஒரு சிலர் இறக்குறாங்கல்ல, அது இந்த மாதிரி தருணத்தில் தான் இறப்பாங்க. அது வயிற்றில் இருக்கிற குழந்தையாக இருந்தால் கூட சரிதான். ஒரு சிலருக்கு அபாஷன்லாம் ஆகுதில்ல, அந்த அபாஷன் ஆகிறதெல்லாம் கூட இந்த கிரக நிலையில் தான் ஆகும். அதை தான் நம்ம குழந்தைனால விரயம் அப்படின்னு சொல்கிறோம். இதனாலேயே ஏகப்பட்ட பேத்துக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நகைனால செலவுனா சிலருக்கு நகைகள் வாங்கி கொடுக்கும், அது சந்தோஷம்தான். ஒரு சிலருக்கு நகைகளை அடமானம் பண்ண வச்சு விட்டுரும். அடமானம் வச்ச நகைகளை ஈஸியாக நம்மளால் மீட்ட முடியாது. அந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கும். கோவில்னால நிறையா பேர்த்துக்கு விரயம் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, அதனால நமக்கு செலவுகள் வந்திருக்கும். கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்கிறனாக்குள்ள கூட செலவுகள் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்னால விரயம் வந்திருக்கும். அது என்ன பேங்க்னால விரயம்? பேங்க்னால விரயம்னா கடன் நம்ம கட்டலைன்னா கடனை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அல்லது கடன் நம்ம நிறையா வச்சிருக்கிற போது அந்த கடன்காரர்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதுதான் பேங்க்னால பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது. ஒரு சிலருக்கு கல்வி வழி செலவுகள் இருக்கும். கல்வி வழி செலவுகள்னால் நாம் படிக்கிறதுக்காகவோ அல்லது பிள்ளைகள் படிக்கிறதுக்காகவோ நிறைய செலவுகள் வரும். அதே மாதிரி படிப்பில் ஒரு சிலருக்கு விருப்பமே இல்லாமல் போயிருந்திருக்கும், ஆர்வமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஆர்வமே இருந்து நல்லா படித்தா கூட மார்க்குகள் குறைஞ்சிருந்திருக்கும். அந்த வேலையை செஞ்சதும் குரு பகவான் தான். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுனால செலவுகள் ஆயிருக்கும். யார் கூடயாவது வம்பு வழக்குகள் வந்திருக்கும். ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்போம்,
இல்லைன்னா ஒரு சிலரெல்லாம் கோர்ட்டு வரைக்கும் கூட போய் நிறைய செலவழிச்சிருந்திருப்போம். ஆக அந்த விரயங்களை அதிகப்படுத்துறது தான் குருவோட வேலையே. ஒரு சிலருக்கு வீட்டில் மருத்துவ செலவுகள் நிறையா வந்திருக்கும். அது உங்களுக்குன்னாலும் சரி, வேறு யாருக்குன்னாலும் சரி, அந்த மருத்துவ செலவுகள் வந்து ரொம்ப வந்திருந்திருக்கும். அதன் மூலமாக கூட அந்த செலவுகள் வரனால நம்ம கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்திருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்கனால நிறைய செலவுகள் விரயங்கள் அப்படி வந்திருக்கும். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் கிடச்சிருந்திருக்காது. திருமணம் வந்து ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும். திருமணத்தில் வந்து நிறைய தடை தாமதங்கள் வந்து வந்திருந்திருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால பகை ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகிட்ட பேசவே தோணாது. அவங்களும் நம்மளும் பேசினாலே சண்டை சச்சரவு வர்ற மாதிரியான சூழ்நிலைகளை கூட அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி இருந்திருப்பார். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வந்து கடன் வச்சுட்டு வந்திருந்திருப்பாங்க. அந்த கடனை கூட நம்ம கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்த காலத்தில் வந்திருந்திருக்கும். ஆக குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல கிரகம்தான். ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் அவர் சரியில்லாத இடங்கள்ல இருக்கிற போது ரொம்ப நல்ல பலனை வந்து அவரால் கொடுக்க முடியலை. அவர் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் கொடுக்க வேண்டிய பலன்கள் எது எதுவோ அதில் வந்து உங்களுக்கு கெடுபலனை கொடுக்குற மாதிரி வேலைகளை வந்து பார்த்துறாரு. அதனால தான் நமக்கு எல்லாத்துலேயுமே கெடுபலனா நடந்து நமக்கு நிம்மதி வந்து போயிடுது. சரிங்களா? சரி, இப்போ ஏற்கனவே நடந்தது தான் இது. இப்போ குரு பகவான் வந்து பேச்சியாராரில் அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விரயங்கள் அப்படிங்கிறது வந்து விலகிரும். குழந்தைனால விரையும், கோயில்னால விரையும், கோர்ட்டுனால விரையும், பேங்க்னால விரையும் அப்படிங்கிறதெல்லாம் விலகிரும். அப்போ இனிமேல் விரயங்கள் ஏற்படுமானா விரயங்கள் வந்து இருக்காது. ஆனால் குரு பெயர்ச்சி வந்து இப்போ அடுத்து வர்றது கூட உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்காது, நார்மலாக இருக்கும் அப்படி வச்சுக்கோ. அதேமாரி ரொம்ப டாப்லையும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஒருத்தரெல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? என்னை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எது இருக்கிறதோ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தி போய்க்கணும். அப்போது இப்போ ஜென்மத்தில் குரு வர்றாரு. அப்போ ஜென்மத்தில் குரு வர்ற போது அப்பயுமே கொஞ்சம் பொருளாதார தடங்கள் இருக்குமானா கொஞ்சம் பொருளாதார தடங்கள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகள் இருக்குமானா கடன் காட்சிகள் இருக்கும், கொஞ்சம் படிப்படியாக வந்து தீரும். அதே மாதிரி கொஞ்சம் மனக்குழப்பமும் வரும். மனக்குழப்பம் வந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்காது. ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் வரும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்படி வீடு மாறினாலோ ஊர் மாறினாலோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல்ல இருந்தது மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்காது. எவ்வளவுதான் வந்தாலும் கையில் காசு பணமே இல்லாமல் போச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காது. வருமானம் குறையும், ஆனால் நம்மளால் வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த குரு பெயர்ச்சி வந்து இருக்குது. அதோட உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியை தான் பார்க்க போகிறார் குரு பகவான். அப்போ 5வது ராசியை குரு பகவான் பார்த்தாலே புத்திர யோகம் கிடைக்கும். புத்திர யோகம்னா குழந்தை பாக்கியம் வந்து நல்லா கிடைக்கும். எப்படி குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கும்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். அது எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி தான், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் அல்லது உருவாயிரும் கூடி சீக்கிரம். ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக கொடுக்கும். பிள்ளைகளுக்கு கல்வியை வந்து உயர்வாக கொடுக்கும். அதனால் அந்த குழந்தை பிள்ளைங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நல்ல பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியை வேற பார்க்க போகிறார். இது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயந்தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, 7வது இடம் அப்படிங்கிறதே வந்து அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அந்த தரும் அந்த கிரகம். எப்படி தரும்னா, இப்போ திருமண பருவத்தில் நம்ம இருக்கோம். திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வயசு கூட கூடுதலாக இருக்கும். ஆனால் கல்யாண யோகங்கிறது கரெக்டாக வந்திருந்திருக்காது. அப்போ நிறைய பொண்ணு தேடி இருப்போம், அல்லது பசங்க வேணும்னு சொல்லி மாப்பிள்ளை வேணும்னு தேடி இருப்போம், ஆனால் கிடச்சிருந்துருக்காது. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடச்சிரும். மாப்பிள்ளை வேணும்னாலும் கிடச்சிரும், பொண்ணு வேணும்னாலும் கிடச்சிரும். அப்போ திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கும் அந்த கிரகம். அதே போல் கூடிய சீக்கிரம் நிச்சயமாயிரும், அல்லது கல்யாணமே கூட நடந்துடும்.
அந்த வேலையை குரு வந்து ரொம்ப தெளிவாக பார்ப்பார். இதில் இருக்கிற கஷ்டங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு தருவார் அவர். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே போல் ஒரு சிலருக்கு ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், பிரிவினை இருக்கும். நிறைய பேர் பிரிஞ்செல்லாம் இருப்பாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ராகுவெல்லாம் உங்களுக்கு 7வது ராசியில் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாம் நிறைய பேர் கணவன் மனைவியெல்லாம் வந்து பிரிஞ்சுட்டாங்க, வாய் பேசாமலாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ பிரிஞ்சிருக்கவங்களுக்கு மீண்டும் சேரணுங்கிற ஒரு விதியை வந்து இந்த குரு பகவான் வந்து உருவாக்கும். அப்போ யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களோ, சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்க பூரா சேர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்குடைய ஒரு பாக்கியத்தை அந்த குரு பகவான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. வணக்கம் நண்பர்களே. 2019வது வருடத்திலிருந்து அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி ஜோதிடத்துக்கான அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இதுவரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற சேனலில் இனிமேல் வந்து பதிவுகள் போடுறது வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுல வந்து ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த சேனலை வந்து கைவிட்டுட்டு வேறு புதிய ஒரு சேனலான அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தொடங்கியிருக்கேன். அந்த சேனலில் தான் இனிமேல் வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போயே நிறைய வேலையை விட்டுட்டு தான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோ பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சம்மந்தமாக. இதை அந்த அஸ்ட்ரோவேல்டு சேனலில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சேனலை தொடங்கியிருக்கேன். அதனால் இனிமேல் பதிவுகள் அனைத்துமே அந்த சேனலில் தான் அதிகமாக வரும். அதனால் அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிற சேனலை தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற போது அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மாத பலன்களாக இருக்கட்டும், அதோட டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எதிர்கால ஒரு பிளானாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெய்லி போடக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மனசில் வந்து நிம்மதி பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூட பிறக்கும். அதே போல் சரியில்லாத விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அஸ்ட்ரோவேல்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் இந்த லவ் பண்ணி ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆகிருக்கும், அவங்க கூட மறுபடியும் ஒன்று சேரணுன்னா சேர்ந்துடலாம். அதே மாதிரி ஏற்கனவே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க, கல்யாணத்து வரைக்கும் போயிருந்திருக்கும், ஆனால் கல்யாணம் நடந்துருந்துருக்காது. அதனால மன உளைச்சல் இருப்பாங்க சிலர். அவங்களுக்கு கூட இப்போ கல்யாண யோகம் இருக்கும். லவ் மேரேஜாக இருந்தால் கூட கல்யாண யோகம் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும். அதே போல் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தால் அந்த சண்டை சச்சரவெல்லாம் விலகிடும். அதே மாதிரி தகாத உறவுகளில் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கூட விலகிடும். ஆக குரு பகவான் அந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்ல பலனை வந்து தருவார். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு சுபிட்சமாக போகும். இனிமேல் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நன்மைகளை அந்த திருமண ஸ்தானத்தில் வந்து அந்த குரு பகவான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உருவாக்கி தந்துடுவார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியை பார்ப்பார். 9வது ராசியை பார்க்குற போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா நல்லா இருப்பார், அப்பாவுக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நல்லாயிருக்கும். அப்பாவோட சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் வந்து விலகிடும். அதே மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தாலும் அதுவும் விலகிடும். வெளிநாடு சார்ந்து நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கலாம்,
இதுவரைக்கும் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது சரியாக வந்து ஒரு சிலருக்கு கிடைச்சிருந்திருக்காது வேலை பார்க்க. ஆனால் இப்போ அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும். அது நீங்கள் தேடி போனாலும் கிடைக்கும், இல்லைன்னா அதுவே கூட வரும். அதே மாதிரி படிக்கணும்னு கூட வெளிநாட்டில் போய் நினைப்பாங்க, அது கூட சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு கூட வெளிநாட்டில் போய் சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே மாதிரி விசா இல்லாதவங்களுக்கு விசா கிடைக்கும், குடியுரிமை கிடைக்காதவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். அதனால் அந்த வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கும். அல்லது வெளிநாட்டில் போய் நம்ம டூர் போய் ஏதாவது சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா கூட அந்த விஷயங்களையுமே அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து உருவாக்கி தருங்க. ஆக இந்த குரு பயிற்சியில் நான் சொன்னது அதிகபட்சமாகவே நடக்கும். உங்களுக்கு மேலும் அதிகபட்சமாக மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.